தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே ரீயூனியன் பற்றி தான். சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் ஸ்டேடியமில் தான் இந்த ரீயூனியன் நடந்துச்சு. இதில் தல தோனி முதற்கொண்டு நிறைய வீரர்கள் வந்திருந்தாங்க. சிஎஸ்கே டீமுக்காக புதுசாக நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுத்து அவங்கள நம்ம சிஎஸ்கே டீமுக்காக வருகிற மார்ச் 30 நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச்சில் விளையாட வைக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பழைய ஓஜி ஸ்குவாடான ரெய்னாலிருந்து நிறைய பேர் இதுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீயூனியனில் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று மாசாக கொடுத்துட்டு போயிருந்தாரு. அண்ட் தல தோனி அவர்களும் இதில் விளையாட போகிறாரு, இந்த ஐபிஎல் மேட்ச்சில் விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யாராரு விளையாட போகிறா அண்ட் யாராரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எந்த வீரர்கள் புதுசாக வந்திருக்காங்க, அவங்க எந்த மாதிரிலாம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கம்ல ரீயூனியன் சொல்லிட்டு சிஎஸ்கேக்காக கௌரவிக்கிற விதமாக கூப்பிட்டு வந்து அவங்கள மகிழ்ச்சி படுத்துகிற விதமாகவும் அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்து அவங்களுக்கு சம் ட்ராஃபீஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை தல தோனி அவர்கள் கையால் கொடுக்க வச்சாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரீயூனியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பேசுகிறதுக்கு நிறையா பேர் இருந்தாலும் அண்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே அவர்களை கூப்பிட்டு பேச வச்சுருந்தாங்க. அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, நான் இத்தனை நாள் நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நின்று வேடிக்கை பார்த்து விசில் அடித்து கை தட்டி பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் எம்எஸ் தோனியை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன். ரொம்ப நர்வஸாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேங்கிறது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா எப்போல்லாம் சிஎஸ்கே வின் பண்ணாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, அப்போ எல்லாமே இந்த சிஎஸ்கே ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா துவண்டு போகாமல் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த எமோஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனியை பார்த்து ஒன்று சொல்லியிருந்தார். சார், நான் ஈசிஆரில் இருக்கேன், ஆனால் சேப்பாக்கம்ல நீங்கள் எப்போ பேட் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, என்ட்ரி கொடுக்குறீங்களோ, அப்போது இங்கே அடிக்கிற விசில் சத்தம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கக்கூடிய என் வீட்டில் கேட்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் தோனி அவர்களை பார்த்து கிங் ஆஃப் ஜங்குல் முஃபாசா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ருத்ராஜை பார்த்து சிம்பா, உங்களுக்கு 2 சப்போர்ட் இருக்குது. ஒன்று பெரிய லெஜெண்டான தோனி இருக்காரு, இன்னொன்று சிஎஸ்கே ஃபேமிலி இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நாங்கள் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக என்ட்ரி ஆகக்கூடிய கேரள சேட்டன் சஞ்சு சாம்சனை பற்றி பேசியிருந்தாரு. உங்கள் நாட்டுக்கும் உங்கள் ஸ்டேட்டுக்கும் எங்கள் ஸ்டேட்டுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் ஸ்டேட்லேருந்து யார் வந்தாலும் நாங்கள் அவ்வளோ வெல்கம் பண்ணுவோம். மூவிஸ் அவ்வளோ ஹிட் ஆகும். இங்கேருந்து உங்கள் கேரளாவுக்கு வரக்கூடிய எங்கள் தமிழ் மூவிஸும் அவ்வளோ ஹிட் ஆகும், உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் சேட்டாவான உங்களையும் நாங்கள் இதில் வரவேற்பதில் அண்ட் நீங்கள் இதில் வந்து எங்கள் டீமுக்காக விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு டைலாக்கும் சொல்லி முடிச்சிருந்தார். என்ன அப்படின்னா, ஓஜி இஸ் பேக்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு போயிருந்தாரு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்கே மேட்ச்சில் புதுசாக விளையாட போகிற சஞ்சு சாம்சனை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க நம்ம சிஎஸ்கே டீம். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஸ்கே அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சார் நீங்கள் லாஸ்ட் டைம் ரிட்டையர் ஆக போகிறீங்களான்னு உங்ககிட்ட கேள்வி வச்சாங்க, அதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போவும் அந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன் சார். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் 60 வயசு வரையுமே நீங்கள் விளையாண்டுட்டே இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு எம்எஸ் தோனி சொல்லியிருந்தாங்க, 60 வயசு வரையெலாம் முடியாது, ஃபிசிக் வயசாகிட்டே போகுது, அந்தளவுக்கு ஃபிசிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, சார் உங்கள் ஃபிசிக்கு நீங்கள் கண்டிப்பாக விளையாடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஐ கேன் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே தோனி அவர்கள் சொல்லியிருப்பார். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வருகிற மார்ச் 30 ராயல் வித் சிஎஸ்கே நடக்குது இல்லையா, இதில் எம்எஸ் தோனி அவர்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க சிஎஸ்கேக்காக அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இறங்கக்கூடிய சஞ்சு சாம்சனும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் சிஎஸ்கே மேட்ச் வந்து என்னதான் கோட்டை விட்டாலும் இந்த டைம் புதுசாக நிறைய பேரை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டைம் சிஎஸ்கே கண்டிப்பாக கைவிடாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் நடக்கணும்னு நினைப்போம். அண்ட் இந்த சிஎஸ்கேக்காக யார் ஏலத்தில் எடுத்திருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரசாந்த் அப்படிங்கிறவர் எடுத்திருக்காங்க. 14,20,00,000 எடுத்திருக்காங்க. இவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், 20 வயசு தான் ஆகுது. இவர் வந்து பார்த்தீங்க லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பேட்டர், அதாவது ஜடேஜாக்கு அப்புறம் அந்த இடத்தை இவர் பூர்த்தி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக கார்த்திக் சர்மா, இவரை 14,20,00,000 எடுத்திருக்காங்க. இவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர், வயசு 19 தான் ஆகுது. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பராகவும் பேட்டராகவும் அதிரடியாக இறங்க போறாரு. அண்ட் அகில் ஹுசைன் அப்படிங்கிறவரை 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவர் வந்து மேற்கிந்திய தீவில்
ஸ்பெயின் பவுலராக இருக்கார். அண்ட் மேத்யூ ஹார்ட் அப்படிங்கிறவரை 1,50,00,000 எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த சிஎஸ்கே மேட்ச்சில் ஒரு கைண்ட் ஆஃப் பிரிவில் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேப்டனான ருத்ராஜ் கெய்வாடையும் அண்ட் டெவால்ட் பிரவிஸ் அப்படிங்கிறவரையும், ஆயுஷ் மத்ரே, சிவம் துபே, சர்ப்ராஸ் கான் இவங்க எல்லாரையும் கேப்டன்கிற பிரிவில் பிரிச்சிருக்காங்க. அண்ட் விக்கெட் கீப்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி தல தோனி அவர்களையும், இப்போ புதுசாக சிஎஸ்கேக்காக ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போகிற சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா, ஊர்வில் படேல் இவங்க எல்லாருமே விக்கெட் கீப்பர்களாகவும், ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற பிரிவில் பிரசாந்த் அப்படிங்கிறவரையும், ஜேமி ஓவர்டன், ராமகிருஷ்ணா கோஸ், அமன் கான், ஜாக் போல்ஸ் அப்படிங்கிறவங்களும் பிரிச்சிருக்காங்க. அண்ட் சுழற்பந்து வீச்சர்கள்னு சொல்லிட்டு நூர் அகமது, ஸ்ரேயாஸ் கோபால், அகில் ஹுசைன், ராகுல் சாகர் அப்படிங்கிறவரை பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்பீட் வீரர்கள்னு சொல்லிட்டு, அதாவது வேகப்பந்து வீச்சர்கள்னு சொல்லிட்டு கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி, நாதன் எல்லிஸ், அன்சில் காம்போச், மேட் ஹென்ரி இவங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளர்கள்னு சொல்லிட்டு இந்த பிரிவினையில் பிரிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் தாங்க நம்ம சிஎஸ்கேக்காக விளையாட போகிறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிஎஸ்கே டீம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் என்ன தான் கோட்டை விட்டாலும் இந்த டைம் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சாலும், என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே யார் கூட விளையாண்டாலும் ஆர்சிபி கூட விளையாடுறப்போ இன்னும் அது பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 2008 ஸ்டார்ட் பண்ண இந்த ஐபிஎல் மேட்ச்சில் இது வரைக்கும் ஆர்சிபி ஜெயிச்சதில்லை. லாஸ்ட் டைம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. நம்ம டீம் லாஸ்ட் டைம் தோத்துருச்சு. ஸோ இந்த டைம் யார் எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் இப்போது மார்ச் 28 பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்ன சுவாமி ஸ்டேடியமில் தான் ஆர்சிபிக்கும் சன்ரைசருக்கும் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் அதை தொடர்ந்து மார்ச் 30 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கும் ராயல்ஸ்க்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. இது வந்து குவஹாட்டி அப்படிங்கிற இடத்துல தான் நடக்க போகுது. அண்ட் பார்சபராங்கிற ஸ்டேடியம் தான் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த டைம் சிஎஸ்கே எந்த அளவுக்கு வின் பண்ணி என்ன ஸ்கோர் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் வருகிற மேட்ச்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ மார்ச் 28 சன்ரைசர்ஸ் ஆர்சிபி நடக்க போகுது. இந்த மேட்ச்ல யார் அதிலேயே வின் பண்ணுவாங்க, யார் என்ன ஸ்கோர்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல்ல டீடைல்ஸா பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.